என்னடி பண்ற? தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. அம்மா, ஸ்கூல் வேணா அனுப்பி விட்டுட்டு தினமும் இங்க வந்து வேண்டிக்கிட்ட அப்புறம் ஸ்கூலுக்கு நடந்தே போற. என்னடி பழக்கம்? என்னடி திமிரு உனக்கு? இல்லம்மா, இங்க வந்து வேண்டிக்கிட்டா. ஏய், அதான் வீட்ல தினமும் எல்லாரும் சாமி கும்பிடுறோம்ல, அது போதாத உனக்கு? இங்க வந்து அப்படின்னு தனியா வேண்டிட்டு இருக்க? முதல்ல இங்க எதுக்கு வந்த நீ? உன்னதாண்டி கேக்குறேன், எதுக்கு தினமும் இங்க வர? அப்படி என்னடி வேண்டுதல் உனக்கு? அது வந்தும்மா. இப்ப ஒழுங்கா சொல்றியா இல்ல ரெண்டு போடவா? இல்லம்மா, சொன்னா திட்டுவீங்க. என்னடி விஷயம்? இப்ப எதுக்கு இங்க வந்தா அத முதல்ல சொல்லு. அது வந்தும்மா. சொல்லு. இல்லம்மா, நாகராஜன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நாகராஜனா? ம், ஏய், நீ இருக்கிற இடத்துக்கு அது வரக்கூடாது, அது இருக்கிற இடத்துக்கு நீயும் போக கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னல. என் பேச்ச கேட்க மாட்டியா நீ? அந்த அளவுக்கு திமிர் வந்துருச்சா உனக்கு? அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் நாகராஜன் கிட்ட கெட்டவங்களை சீக்கிரம் அடையாளம் காட்டுந்தாமா வேண்டிக்கிட்டேன். ஏய், நீலாம் திருந்தவே மாட்டியாடி? ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் உங்க அப்பா, நானு உங்க அம்மா பாட்டின்னு குடும்பமே யார் நமக்கு கெட்டது பண்றாங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நீ என்னடானா கால் இல்லாத பால் இல்லாத அறிவே இல்லாத பாம்பு கிட்ட போய் இத கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்குதான் அறிவு இல்லனா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? உன்னையெல்லாம். என்னடி சத்தம்? நாகராஜன் தாமா சத்தம் போடுறான். ஆமா, அவர் பெரிய ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரு. அத தினமும் இவங்க தவறாம வந்து கேக்குறாங்களாம். நாகராஜனா நாகராஜன். ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே எனக்கு எரிச்சல் வருது. நாகராஜா, ஏன் நாகராஜா சிரிக்கிற? என்னது? பாம்பு சிரிக்குதா? சிரிக்காத நாகராஜா, அம்மா கோவமா இருக்காங்க. ஏய், அந்த பாம்பு ஒரு மென்டல், நீ ஒரு மென்டல். வாடி போலாம். ஏய், இது ஏன்டி இங்க வந்துச்சு? முதல்ல அது போ சொல்லு. போ சொல்லுன்றல. அது பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. நாகராஜா, எதுக்கு நாகராஜா இங்க வந்த? அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க. நீ போ, நீ போயிடு. ஓ, திரும்பவும் என்கிட்டயும் உன் வேலையை கட்டுறியா? இரு பொண்ணு. கொத்து கொத்து கொத்து. என்ன நாகராஜா இது மோதிரம்? ஏய், அது ஏன் மோதிரம்? என்னம்மா? அது என் கையில இருந்து காணாம போன மோதிரண்டி. அத உன் நாகராஜன் புழுங்கி ஏப்ப விட்டுருக்கான். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.